மேல டெல்லியிலையும் நம்முடைய தலைவர்களை சந்திச்சு பேசினாங்க. எல்லாமே வாசனையா பேசிவிட்டு இறுதி முடிவு. அதே நேரத்தில் என்னோட முடிவை நீங்க கேட்டிருக்கீங்க. நானும் 6 மாத காலமாக மாற்று அரசியல் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாசனையா இந்த முடிவு என்பது 2024 பாராளுமன்ற தேர்தலில் இமீடியட்டான ரிசல்ட் அதுல இருக்கும். நீங்க பாருங்க. பாஜக தலைவர் சொன்னதுக்கும் நீங்க என்கிட்ட கேட்டப்ப நான் பதில் சொன்னதுக்கும் 99.9% ஒண்ணுதானே? ரைட் ரைட், அது போதும். ஏன்னா ஆலோசனை அவர்கிட்ட எடுக்கிறதுனால நீங்க பேசுறப்ப அவங்க இல்ல பக்கத்துல, அவங்க பக்கத்துல இல்ல, நானா தான் சொன்னேன். ரைட் ரைட், நான் அவர்கிட்ட தான் ஆலோசனை எடுக்கிறனால 80ல் எதுவும் மாற்றம் இருக்காதுங்க. பாருங்க, இன்னைக்கு அண்ணங்க வர்றாங்கன்னா ஒரு மாறுபட்ட அரசியல்வாதி. ஜி.கே. வாசன் டெல்லிக்கு போயோ அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லத்துக்கு அழைத்தோ கூட்டணி உடன்படிக்கை எனக்கு ஏற்படணும், எனக்கு எந்த சீட்டு கொடுப்பீங்க கேட்க மாட்டார். அவருடைய தன்மை அது கிடையாது. ஒரு கொள்கை விஷயத்துல கட்சி நடத்தக்கூடிய தலைவர் பேரம் பேச மாட்டார். இன்னைக்கு ஜி.கே. வாசனுடைய தமிழக அரசியல்ல தனித்தன்மை என்னன்னா, நீங்க டிவியில போடுறீங்க திமுக கட்சியும் இவர்களும் 3வது கட்ட பேச்சுவார்த்தை உடன்படிக்கை எட்டியதா, நாளை எட்டப்படுகிறதா. ஆனா இவங்க எல்லாருமே கொள்கை ரீதியாக அரசியல் செய்யறவங்க, நேர்மையான அரசியல் களத்தில் இருப்பவங்க. இவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் பண்ண தெரியாது, பேச தெரியாது. அரசியல் களத்தை நேர்மையாக அணுக மட்டும்தான் தெரியும். அதனாலதான் இந்த சந்திப்பே ஒரு வித்தியாசமான சந்திப்பு. இப்ப வாசன் ஐயா கிட்ட அண்ணா நீங்க எங்க போட்டுடுவீங்க, அல்லது என்கிட்ட அண்ணா நீங்க எங்க போட்டுடுவீங்க, 2 பேத்துக்குமே தெரியாது. அது முடிவெடுப்பாங்க. வாசன் ஐயா அவர்கள் கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கேன், வழி நடத்துவார்கள், ஆலோசனை கொடுப்பார்கள். ஒரு வார்த்தையை நான் சாதாரணமா பயன்படுத்தல. அதனால நீங்க யோசிச்சு பாருங்க, இதற்கான பதில் வருகின்ற காலத்துல நிச்சயமா இருக்கும். ஆனா இன்னொரு கட்சியை பத்தி நான் பேசுவது நாகரிகமா இருக்காதுங்கன்னா. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய கூட்டணியை பலப்படுத்தணும், நம்முடைய கூட்டணி அதிக இடத்துல வெற்றி பெறணும். ஏன்னா ஜி.கே. வாசன் அண்ணன் மாதிரி நான் சில இடத்துல அதே அணுகுமுறை எனக்கு இல்ல, சில இடத்துல கடுஞ்சொல் அண்ணாமலை பயன்படுத்துறார் அப்படின்னு இருந்தாலும் கூடங்கன்னா, அடிப்படையில் ஐயாவுடைய விஷயம் என்னன்னா, நம்முடைய கூட்டணியை பலப்படுத்துவோம். நம்ம ஒரு போர்ஸா இருப்போம். நாம இங்கிருந்து எம்பிக்களை கொடுப்போம். ஒரு கட்சி வளர்வதும் தேய்வதும் அந்தந்த கட்சிக்கு விட்டது. அதை பற்றி நான் இங்கே கருத்து சொன்னால் அது சரியா இருக்காது. சார் ஏன் சார் ஸ்டாலின் உங்க கோட்டா ஓவர் ஸ்டாலின் ஐயா ஒரு முடிவுல தான் வந்திருக்காரு, சீனியர் ஜேர்னலிஸ்ட். அது காலையில சூடா காபி கொடுத்தாச்சு உங்களுக்கு. அண்ணே அண்ணா பாருங்க அண்ணா 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 இல்ல அண்ணா 2024 அண்ணா இருங்க அண்ணா இருங்க அண்ணா அண்ணா இது ஈஸியான ஆன்சர். இது ஆர்குமெண்ட் இல்ல, ரொம்ப ஈஸி ஆன்சர். 2024 எலெக்ஷன் வந்து ப்ரோ இன்குபென்சி எலெக்ஷன். அதாவது 10 ஆண்டுகள் மோடி ஐயா இருக்கிறாங்க. முதல் முறையா நாங்க வாய்ப்பு கேட்கல. 10 ஆண்டுகளா இருக்கிற மோடி ஐயாவுக்கு 3வது முறையா வாய்ப்பு கேட்கிறோம். நல்லா கவனிச்சுக்கங்க. 2014 தேர்தல் பிரச்சாரம் வேறு, 2024 தேர்தல் பிரச்சாரம் வேறு. இப்ப வாசன் ஐயா பேச போறது, நான் பேச போறது, தேவநாதன் அண்ணன், அரவிந்த் பேனர்ஜி எல்லாரும், விடியல் சேகர் அண்ணன் இருக்காங்க, பாஷா ஐயா இருக்காங்க, எல்லாரும் பேச போறது, வடிவேல் ஐயா இருக்காங்க, எல்லாரும் பேச போறது மோடி ஐயாவுக்கு மறுபடியும் கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட். 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க, ப்ரோ இன்குபென்சி இன்னும் 5 ஆண்டுகள் இது. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, திமுக அவர்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கல. கடந்த 6 மாத காலமாக ஒரு பத்திரிகையோ டிவியோ திமுக பேசுறத பாத்தீங்கன்னா, நாங்க இதை செஞ்சிருக்கோம், 33 மாசமா அதை பண்ணிருக்கோம், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி. இட்ஸ் நாட் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். அவங்க பேசுறதெல்லாம் நெகட்டிவா இருக்கிறனால நாங்க பதில் சொல்றோம். அவங்க பேசுவது அனைத்தும் போய் நெகட்டிவா இருக்கிறனால பதில் சொல்றோம். ஆனா எங்களை பொறுத்தவரை மோடி ஐயா செய்திருக்கக்கூடிய சாதனையை பட்டியலிடுறோம், உங்க முன்னாடி வைக்கிறோம். திமுக சொல்லக்கூடிய பொய்களை தோலுரித்து காட்டுறோம். 33 மாதமாக தமிழக அரசியல் களத்தை உங்க முன்னாடி வைக்கிறோம். We are doing positive politics, pro incumbency government. 10 ஆண்டுகள் வேலை செய்திருக்கின்றோம். அதனுடைய சாட்சியாக ஒரு வாய்ப்பு கேட்கிறோம். நான் அதுக்கு ஒரே ஒரு பதில் தெளிவா சொல்லிடுறேன். அந்த பதில் தான் மிஸ்டர் அண்ணாமலை ஆல்சோ வில் ஹேவ், வில் நாட் ஹேவ் எ டிஃபரன்ஸ். இன்றைக்கு எவ்வளவு கோடி பேருக்கு அந்த கோவிட்டுக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபுட் கொடுக்கறோம்? எவ்வளவு கோடி பேருக்கு? 80 கோடி பேர். 80 கோடி பேருக்கு ஃப்ரீ ஃபுட் இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. ஸ்வச் பாரத் ஸ்கீம், ரோட், ரயில், ஏர்வேஸ், கேஸ் கனெக்ஷன், முத்ரா லோன், இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். பட்டியலிட்டுட்டே போலாம்.
இவைகளெல்லாம் யாருக்கு? இந்திய மக்களுக்கு. இந்திய மக்கள் என்றால் இந்து, கிறிஸ்டியன், இஸ்லாமியர்கள், புத்திஸ்ட், பார்சி, ஜூ, யாரையுமே பிரதமர் மோடி அவர்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்து திட்டங்கள் கொடுப்பது கிடையாது. இதுவே இதற்கு எடுத்துக்காட்டு. நாம் புரிந்து கொள்வதிலே இருக்கிறது. எல்லோரும் சகோதர சகோதரிகளாகவே இருக்கிறோம். அந்த கட்டமைப்பு வலுப்படும். அண்ணா நீங்க அண்ணா எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நேர்கோட்டு பாதையில வர்றாங்க. நீங்க ஓபிஎஸ் அண்ணா பேச்சு, டிடிவி அண்ணா பேச்சுலாம் நீங்க கவனிச்சீங்க. தேனியில் 2 பேரும் பேசினாங்கன்னா, ஆனா எங்களை பொறுத்தவரை நான் முதல்ல இருந்து சொல்றேன்னா, ஒரு கூட்டணிக்கு ஒரு காந்தம், ஒரு கூட்டணிக்கு ஒரு குழு, கூட்டணிக்கு ஒரு கோந்து இருக்கணும். somebody who has to stick it, ஒரு அலையன்ஸ். அதனால தான் நான் பேசும்பொழுது எந்த வார்த்தையும் நான் சாதாரணமா பயன்படுத்தலைங்க. முதல் அடி எடுத்து வைத்திருக்கின்றார் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். ஐயா ஆலோசனை கொடுக்க போறாங்க அடுத்த 100 நாட்கள் வார்த்தையை பயன்படுத்தினேன். இன்னைக்கு யார் இதை ஹோல்டு பண்ண போறாங்கன்னா, who will hold it? வாசன் ஐயாவை பொறுத்தவரை அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய, பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய, ஒரு அற்புதமான கட்சி நடத்தக்கூடிய, டெல்லியிலே பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய, எதா இருந்தாலும் ஒரு போன் எடுத்து பிரதமர்கிட்ட 2 நிமிஷத்துல பேசக்கூடிய ஒரு வல்லமை எடுக்கக்கூடிய வாசன் நண்பருக்கு பதிலாக நலன் விரும்பி வித் ரெஸ்பெக்ட் ஃபார் தம் அவங்களும் ஐயா சொன்ன அதே வார்த்தையை நலன் விரும்பி பயன்படுத்துறேன். அதனால நீங்க பாருங்கன்னா, காத்திருந்து பாருங்கள், நாட்கள் இருக்கிறது. அக்காவுடைய கேள்விக்கு நான் ஐயாவுடைய அனுமதியோடு ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். மைனாரிட்டி, மெஜாரிட்டி, எஸ்சி எஸ்டி சகோதர சகோதரி, இப்ப நீங்க பாருங்க மேடம், இப்ப இந்த பிம்பம் உடைக்கப்படும் நான் சொன்னேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கப்படுகின்ற கடைசி குற்றச்சாட்டு தமிழகத்துல, இவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள், இவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள், இது 2 வச்சுதான் அரசியல் ஓட்டிட்டு இருக்காங்க. அது எல்லாம் இந்த தேர்தலில் உடையுங்க. ஏதை உறுதியாக சொல்லுகின்றேன் என்றால், ஐயா சொன்ன திட்டத்தில் 87% இந்துக்கள் இருக்காங்க இந்தியாவில் பாப்புலேஷன். 13% நம்முடைய மற்ற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரி இருக்கிறாங்க. ஒரு ஸ்கீம் எடுத்து பாருங்க. நான் பட்டியலிட்டு பல இடத்துல பேசுறேன். உதாரணத்துக்கு பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா 30% மேல மைனாரிட்டி அவங்களுக்கு போகுது. மைனாரிட்டினா இந்தியாவை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜெயின், எல்லா கம்யூனிட்டி மைனாரிட்டி. சோ பாப்புலேஷனை விட டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா மைனாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கு ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் போகுது. ஏன்னா இத்தனை காலமா மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசி இஸ்லாமியர் நண்பர்களை, சகோதரர்களை ஏழ்மையில வச்சதுதான் காங்கிரஸ் 60 ஆண்டு கால மத்திய அரசியல். அதை சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சுதந்திரம் கிடைத்து இத்தனை காலமாக மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசின பல அரசுகள் கோடிட்டு பார்க்கும் பொழுது அடிப்படையில ஒரு ஹிந்துல குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரன் சகோதரி ஏழ்மை குறைவாகவும் இஸ்லாம்ல ஏழ்மை அதிகமா இருக்குன்னா சச்சார் கமிட்டி மன்மோகன் சிங் கொண்டு வந்தாங்க. அதை நிவர்த்தி பண்றது நாங்க. மைனாரிட்டி கான்சென்ட்ரேட்டட் கிளஸ்டர் எம்சிசி திட்டத்துல எங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சிறப்பு திட்டம். அதே போல ஸ்காலர்ஷிப் சிறப்பு திட்டம். அதே போல ஆவாஸ் யோஜனால பாப்புலேஷன் விட அதிகமா மைனாரிட்டி சமுதாயத்துக்கு போகுது. ஆனால் நாங்க டேட்டா வச்சு பேசுறோம் மேடம். தமிழ்நாட்டு அரசியல்ல பொய் சொல்றாங்க, நம்ம டேட்டா வச்சு ஆர்கியூ பண்றோம். டிஸ்கிரிமினேஷன் எங்கேயுமே இல்லீங்களே. பிரதமர் அவர்கள் டிஸ்கிரிமினேஷன் பண்ற ஆளே இல்லையே. இன்னைக்கு உலகத்துல பிரதமர் அவருக்கு 19 பட்டங்கள் கிடைத்திருக்கு. 14 நாடுகள் உயர்ந்த விருது, 5 அமைப்புகள் உயர்ந்த விருது, 5 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். பிரதமர் யுஏஇக்கு போறாங்க. யுஏஇல இல்லாத ஒரு திட்டத்தை ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், நம்முடைய நண்பர்கள் பண்றாங்க. வெரி ஹார்டு கோர் சட்டங்கள் அங்க இருக்கு. அதனுடைய எமிரேட் சொல்றாங்க, மோடி அவர்களுக்கு யுஏஇ செகண்ட் ஹோம், 2வது வீடு அவர்களுக்கு. எப்ப வேணாலும் மோடி வரலாம். அங்க யுஏஇ அரசு நிலத்தை கொடுத்து இந்து கோயில் கட்டுறாங்க. யுஏஇ அரசு வர்றாங்க. ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் இந்தியால டிஸ்கிரிமினேஷன் இல்ல, எல்லா மதமும் சமமாக நம்முடைய ஆட்சியில் நடத்தப்படுறதுனாலதான் இன்னைக்கு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரியா இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியா இருக்கட்டும், பிரதமருக்கு உயர்ந்த விருது கொடுக்கறாங்க. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் கடைசியாக தமிழ்நாட்டில் இந்த பொய்யை உடைக்கணும். அதை 2024 பாராளுமன்ற தேர்தலில் இதை உடைப்போம். அதுல எந்த மாற்று பாஜக சேரக்கூடியவங்க நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் முன்னாடி யாரும் சேர மாட்டாங்க. நம்ம கட்சியில் அந்த மாதிரி ஒரு பண்பு இல்லைங்கன்னா, பிரதமர் முன்பு யாரும் நம்முடைய கட்சியில இணைவது கிடையாது. இணைந்தவர்கள் பிரதமரை பார்க்கலாம். நீங்க பாத்தீங்க டெல்லியில புதுடெல்லி கட்சி அலுவலகத்தில் நிறைய பேர் இணைஞ்சாங்க. இன்னைக்கு நாளைக்கு வேறு வேறு இடத்துல நீங்க பாப்பீங்க. பிரதமரை அவர்கள் சந்திப்பார்கள், பிரதமருடைய ஆலோசனையை பெறுவார்கள், பிரதமர் அவர்கள் வாழ்த்துவார்கள்.
கட்சி மேடையில இணைப்பு விழா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரம்பரியத்தில் இல்லைங்க. ஸ்டாலின் சார், இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் சார்? திமுக என்ன சொல்றாங்க, நாங்க ஆட்சியில் இருக்கோம், எங்களுக்கு மோடி ஐயா வேண்டாம், எங்களுக்கு இவர் வேண்டும், நாங்க இந்தி கூட்டணியில் இருக்கோம், இவங்க தான் பாசிபிள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அவங்களுக்குள்ள கார்கேஜி ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்றாங்க, ராகுல் காந்தி ஐயா ஒருத்தர் சொல்றாங்க, விடுங்கண்ணே, ஒரு கன்சென்சஸ் இல்ல. இது திமுகவுடைய வாதம். ஆட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாதம் இல்ல, நாங்க இதை செஞ்சிருக்கோம், மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், மோடி ஐயா 3வது டேர்ம். இப்ப நெரேட்டிவ் பாத்தீங்கன்னா திமுக இங்கே ஆளுகிறது, இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க, எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க. அதே போல நாங்க ஆட்சியில் இருக்கிறோம், ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. பிரசிடன்ட் கேட்பீங்க நாளைக்கு வாசனை ஐயா 10 இயர்ஸ் பிஜேபி இருக்காங்க, ரிப்போர்ட் கார்டு கொடுங்க, ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டியது எங்க கடமைங்கன்னா. கருத்தியல் அடிப்படையில் 2 கட்சிகளுக்கும் தான் இங்க மோதல் இருக்கு. 2024 தேர்தல் என்பது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட், இங்க டிஎம்கே சொல்லக்கூடிய மாற்று வேண்டாம் என்று. இதை தவிர பாலிடிக்ஸ்ல வேற கட்சிகள் அவங்கவுங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு. எந்த நேரத்தில் சொல்லணுமோ நிச்சயமா சொல்றோம். இடையில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க மோடியை எதுவும் செய்யல, திமுகவை சாராத ஒரு கட்சி சொல்லும் பொழுது பதில் சொல்றோம். அதனால் இந்த தேர்தல் எதற்கான தேர்தல் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். மேடம் கூட்டணி அவங்க தொகுதி அவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஐயுஎம்எல் கொடுத்துட்டாங்க, அல்லது கொங்கு கட்சி கொடுத்துட்டாங்க, 2 கொடுத்துட்டாங்க. அதனால என்ன மேடம், நாளைக்கு காலையில் எலெக்ஷன் நடக்க போதா, நாளைக்கு சாயந்தரம் ரிசல்ட் வர போதா, நாளைக்கு காலையில் அவங்கள டெல்லி போக போறாங்களா, இல்ல இங்க இருக்க போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால் தேர்தலை பொறுத்தவரை ஒரு கட்சிகளுக்கு ஒரு அணுகுமுறை. நம் கட்சியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை முற்றிலும் வேறு. இது பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு சகோதரத்துவம் அடிப்படையில், இந்தியா வளர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழ்ந்த தியானத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி இருக்கிறத தவிர, அதான் சொன்னேன், தமிழக அரசியல் கட்சியிலே வித்தியாசமான கட்சி தமாக. அண்ணன் ஏதாச்சும் போன் பண்ணாரா, வந்து பார்க்கணும்னு கேட்டாரா, எனக்கு அது உறுதி செஞ்சாதான் நான் ஆதரவு கொடுப்பேன் இல்ல. இது இந்த ஆதரவு என்பது ஆள் மனதிலிருந்து கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் மோடி ஐயாவுக்காக கொடுப்பார். அதனால் மற்ற கட்சியினுடைய ஸ்டாண்ட பத்தி நாம இங்க எடுத்தோம்னாங்கன்னா எங்க அணுகுமுறை முற்றிலும் வேறு மேடம். ஒரு நிமிஷம், அவங்க சொன்னதை மட்டும் நான் ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னா, ஜஸ்ட் ரிமைண்ட் மீ வாஸ் நாட் தேர். என்ன நீங்க கேட்டப்ப மாத்தி சொல்லுவார் அவர், அதுக்காக தான் சொல்றேன். எனக்கு பேர் இருக்கப்படி மாத்தி சொல்லுவார், கேளுங்க. ஆனா பேருனா முதல்வர் ஐயா பேரை வச்சு சொல்றேன், வேற எது மாத்தி சொல்ல கூடாது. நீங்க என்ன கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன், கூட்டணி நம்பிக்கையின் அடிப்படையிலே, மரியாதையின் அடிப்படையிலே, நிபந்தனைகளுடைய அடிப்படையிலே அல்ல. அதை திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான். கரெக்ட். நான் அப்ப சொன்னதை இப்ப சொல்றேன், இப்ப இதுக்காக சொல்ல. 2வதுமா ஏமா, நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களும் இங்க இருக்கிறாங்க. நாளைக்கு பல்லடத்துல நம்முடைய பாரத பிரதமர் ஒரு கூட்டத்துக்கு லட்சக்கணக்கானோர் திரள இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே தலைக்கு மேல் பணி இருக்கிறது. அந்த பணியை செய்து கூட்டத்திற்கு வெற்றி மேல் வெற்றி சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என்று கூறி மட்டும் ஒரு பேசுறேங்க ஐயா. அண்ணே வரும்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சூடா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம், பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சூடா போச்சு அப்படின்னு வரக்கு முன்னாடி சொன்னாங்க. என்னுடைய ஒரே வேண்டுகோள், ஒரு தனித்தன்மையான தலைவர் ஐயாவோ ஒரு நார்மல் அரசியல்வாதி நம்ம ஆக்கக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் பாத்துல ஸ்பெஷல் பர்சனா இருக்காங்க, அதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் ஐயா வாசன் அவர்களும் மூப்பனார் ஐயாவுடைய புகழ் என்றும் ஓங்கி இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகம் இன்னொரு மூப்பனார் ஐயாவுக்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறது. அது வாசன் ஐயா அந்த எடுத்த அந்த சீறி அந்த பணியில போய் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் வரத்தான் போகுது. எல்லோரும் சேர்ந்து அண்ணன் தம்பிகளாக ஜாதி மதம் எல்லாம் கடந்து மோடி ஐயாவுக்கு உறுதியான இந்தியாவிற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் உங்கள் மூலமாக மக்களுக்கு உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதே தெரியாது. அதெல்லாம் கேள்வி
பெரிய தலைவர்